குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன்வேலி. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 19/2/2026 வியாழக்கிழமை, மாசி மாதம் 7ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:33க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 5:12 வரை. த்விதியை பின்பு திருத்தியை. நட்சத்திரம் இன்று இரவு 10:03 வரை புரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று இரவு 9:53 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இன்று அதிகாலை 5:39 வரை பாலவம், பின்பு மாலை 5:12 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:32 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 10:03 வரை ஆயில்யம், பின்பு மகம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி இரவு 10:03 வரை கடகராசி. 10:04 முதல் இரவு மக நட்சத்திரக்காரர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. முதல் பாதத்தில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளுக்கான வழிபாடு வியாழக்கிழமை தினம் என்பதால் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கடன்களை தீர்க்க உகந்த நாள், கிணறு வெட்ட நல்ல நாள், மரக்கன்று நட ஏற்ற நாள், மந்திரம் ஜபிக்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 9:50 முதல் 11:31 வரை மேஷ லக்னம். காலை 11:32 முதல் மதியம் 1:24 வரை ரிஷப லக்னம். 1:25 முதல் 3:30 வரை மிதுன லக்னம். 3:31 முதல் 5:42 வரை கடக லக்னம். மாலை 5:43 முதல் இரவு 7:48 வரை சிம்ம லக்னம். 7:49 முதல் இரவு 9:47 வரை கன்னி லக்னம். 9:48 முதல் 11:47 வரை துலாம் லக்னம். 11:48 முதல் 1:53 வரை விருச்சிக லக்னம். 1:54 முதல் 4:05 வரை காலை தனுசு லக்னம். 4:06 முதல் 6:10 வரை காலை மகர லக்னம்.
காலை 6:15 முதல் 8:07 வரை கும்ப லக்னம். காலை 8:08 முதல் 9:49 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை இந்த நாள் ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்ல வேண்டும். அதே போல தமிழ் மந்திரத்தையும் உச்சரிப்பது விசேஷம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். மீண்டும் ஒரு முறை. ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத் என்று வழிபட்டால் நல்லது. வழிபடுங்கள். தமிழ் மந்திரம். குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள்ள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய் போற்றி என்று வழிபடுங்கள். இந்த தமிழ் மந்திரத்தையும் 27 முறை சொல்லலாம். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. 12 ராசிக்காரர்களும் இந்த வாக்கியத்தை மனதார ஒரு முறையாவது சொல்லிட்டு நீங்க வேலைக்கு போங்க. அப்போ உங்களுக்கு அந்த வாக்கியமானது மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். இந்த வாக்கியத்தினுடைய பயன்பாடு மிக மிக அதிகம். அவ்வளவு வல்லமை நிறைந்தது. இதை மனதார ஒரு முறையாவது சொல்லுங்கள் போதும். என் தாய் தந்தைக்கு முதல் வணக்கம். விநாயகர், சிவ பார்வதி, முருகன், நின் பாதம் சரணம். என் குருவுக்கு வணக்கம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். குல தெய்வம், இஷ்ட தெய்வம், என்னை ஆளும் 1008 தேவதைகள் அனைத்திற்கும் சரணம் சரணம். பஞ்சபூதம், இயற்கை, பிரபஞ்ச சக்தி, நவ நாயகர்கள் அனைவருக்கும் சரணம் சரணம் என்று வழிபட்டால் நல்லது. இந்த வாக்கியத்தை சொல்லிவிட்டு நீங்க வேலைக்கு செல்லுங்கள். உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முடியாதவங்க இந்த வாக்கியத்தை மனசார நினைச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணாலும் போதுமானதுங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். வியாழக்கிழமை தினங்க மாசி மாதம் 7ஆம் நாள். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது மூத்த அதிகாரிகளால உங்களுக்கு நிறைய சாதகமான பலன்கள்லாம் ஏற்பட போகுது. வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க என்ன கருத்துக்கள் சொன்னாலும் அதை மற்றவங்க ஏத்துக்குவாங்க. மற்றவர்களுடைய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் சாதகமாக பேசுவீங்க. இந்த நாள் எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாமே ரொம்ப திருப்திகரமாக நடக்குங்க. உங்ககிட்ட யாராவது பொறுப்பை கொடுத்தா அந்த பொறுப்பை ரொம்ப அழகா தலைமையில வச்சு செய்து முடிப்பீங்க. உங்களுக்கான வேலைகள்ல ஒரு விசேஷ நன்மை இருக்கும். மற்றவங்க செய்யற வேலைக்கும் நீங்க பாக்குற வேலைகளுக்கும் ஒரு சில வித்தியாசம் உண்டு. பொதுவா மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல உயர்ந்த நாளாக இருக்கு. உங்களுடைய செயல், நடவடிக்கை, பேச்சு, கனிவு, அன்பு இதெல்லாம் ரொம்ப சிறப்பா திருப்திகரமாக இருக்குங்க. மற்றவங்களுக்கு
உங்களை பார்த்தாலே ஒரு தனி மரியாதை பிறக்கும். உத்தியோகத்திலும் சரி, மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு மிக அதிகமாக கிடைக்க போகுது. நல்ல நல்ல விசேஷமான பலன்கள் உங்களுக்கு இந்த நாள் உண்டு. ஒரு சிறப்பான நாளுன்னே சொல்லலாங்க. ஒரு சில அதிர்ஷ்டமும் வர காத்திருக்கு. வெளியே வேலைக்கு தொடர்பாக போகக்கூடியவங்க எதிர்பாராம வரவேண்டிய தன வரவுகள் கிடைக்கும். நட்புகள் வட்டாரங்கள் உங்களுக்கு ஏற்ற உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலருடைய ஆதரவு மகிழ்வை தரும். வெளி வட்டாரங்கள்ல புதுவிதமான அனுபவங்கள், தெரிந்தவர்களுக்கு மத்தியில உங்களுடைய பெயர் ஓங்கி ஒலிக்கோங்க. எல்லாருமே உங்களை அரவணைத்து செல்லக்கூடிய அமைப்பு பிராப்தம் உண்டு. மாணவ மாணவிகள், காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரொம்ப டேலண்டா, பிரில்லியண்டா உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்கள்ல உங்களுடைய டேலண்ட் வெளிப்படும். விளையாட்டு தொடர்பான விஷயங்கள், பந்தயங்கள்ல, போட்டித் தேர்வுகள்ல முதல் பரிசினை பெறுவீங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உருவாகும். புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி உடன் இருப்பவர்களால சில சேஞ்சஸ் வரலாங்க. நீங்க நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு இருக்காது. ஏதோ ஒரு புது விஷயத்த ட்ரை பண்றீங்க, அதுக்கு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சில ஐடியா கொடுக்கலாம், சில யோஜனைகள் சொல்லலாம். இதனால சில சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. வெளியூர்களுக்கு டிராவல் பண்றவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள், நீங்கள் எதை விரும்பி வேலைக்கு போறீங்களோ, டிராவல் பண்றீங்களோ அந்த காரியம் அனுகூலமாக நடக்குங்க. மதிக்கக்கூடிய வகையில தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க போகுது. வியாபாரம் நல்ல நடக்கும், தொழில் நல்ல விதமா நடக்கும். கூட இருக்கக்கூடிய நபர்கள், பங்குதாரர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான ஒரு ஈடுபாடோட ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய காலகட்டத்திற்கு ஏத்த மாதிரி நவீன யுக்திகளை கையாளுவீங்க. தெரியாததை கூட தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீங்க மேஷராசி அன்பர்களே. நல்ல வருமான வளர்ச்சி, உயர்வு இதெல்லாம் ஏற்பட போகுது. உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு புதுவிதமான இடங்களுக்கு போகணுன்ற மாதிரி எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க. ரொம்ப சரியா சொல்லணும்னா, 4ஆம் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்துல சஞ்சாரம் செய்யறார். விவசாயிகளுக்கு அனுகூலம் ஏற்படுங்க. பொருள் வியாபாரம் விற்பனை பண்றவங்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைக்கும். பழைய பொருட்களை விற்று தீர்ப்பீர்கள். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வீட்டுக்கு தேவையானபடி கலை பொருட்களை வாங்குவதும், உங்கள் துணைவரை சர்ப்ரைஸ் கொடுப்பது போல சில பொருட்களை வாங்கி கொடுப்பது போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு யதார்த்தமாக அமையுங்க. ஹெல்த், வெல்த் எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுடைய மனசு நிம்மதியா இருக்கும். சுபகாரிய தொடர்பான பேச்சுக்களை தொடங்குவீங்க. எல்லாவற்றிலும் முதன்மையாக இருந்து சாதிக்கக்கூடிய நபர் தான் நீங்க மேஷராசி அன்பர்கள். ஆக எதற்கும் பயப்பட வேண்டாம், கலக்கமே வேண்டாம். வியாழக்கிழமை தினம்ங்கிறதுனால குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்துங்க. எந்த கோவில்ல நல்லெண்ணெய் ஏத்தணும், எந்த இடத்துல நெய் விளக்கு ஏத்தனா சிறப்புங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா நல்லது. வியாழக்கிழமை தினம்ங்கிறதுனால 63 நாயன்மார்களுக்கும் அவரவர் நட்சத்திரத்துல அபிஷேக அர்ச்சனை நடைபெறும். பாண்டிச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயம் பிறந்த நாள் வழிபாட்டுக்கென்றே வழிபட வேண்டிய ஸ்தலம்ங்க. மேஷராசி அன்பர்களே, தம்பதியர்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நீங்க போக வேண்டிய கோவில் பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமைக்காக ஏங்குவோர் தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கிற நாயகனை பிரியாள் ஸ்தலம். இதனை எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஸ்தலத்தினுடைய மகிமையை நீங்க உணர்ந்து அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் குடும்ப ஒற்றுமை மேம்படுங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தருங்க. செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு ரொம்ப சாதகமான நாளுங்க. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவங்கள்லாம் ஏற்படும். அனுகூலம் உண்டாகும். புதிய விஷயங்கள்ல நாட்டம் இருக்கும்.
கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆசைகள் கைகூடும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், விரும்பியதை வாங்கி மகிழ்வீங்க. ஏற்றம் பிறக்கும் அற்புதமான நாள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட் மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலனை பார்க்கலாங்க. வியாழக்கிழமை தினம் மாசி 7ஆம் நாளுங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது தந்தை வழியில பாரம்பரியமா தொழில் செஞ்சுட்டு வரீங்கன்னா அந்த ஃபேமிலிக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பீங்க. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு பூர்வீகமாக வரக்கூடிய பணம் கைக்கு வரும். வீடு மனை சொத்துக்கள் வாங்கறதுக்கான யோகங்கள் கிடைக்குங்க. பூர்வீக புண்ணியத்தை பெற போறீங்க. வாக்குஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்கிறார். அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் அதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு இரவு 10 மணிக்கு மேல அந்த இடத்துக்கு வரார். அதாவது மீன ராசிக்கு வந்தார்னா உங்களுக்கு லாபஸ்தானம். ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரிய அளவுல சங்கடங்கள் இருந்தாலும் அது குறைஞ்சிடும். மற்றவங்க கிட்ட எப்படி பேசுறது, எப்படி சொல்றது, நம்மளுடைய கஷ்டத்தை எப்படி வெளிப்படுத்துறது நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பிணக்குகள் அனைத்தும் நிவர்த்தி ஆக்குங்க. கூட்டாளிகளோடு சேரும் பொழுது என்னென்ன விதமான தொழில்கள் செய்யலாம், இல்ல கூட்டு தொழில் செய்யலாமா, இல்ல ஒரு சில நபர்களிடத்துல பேசலாமா வேண்டாமா, இந்த தொழில் பத்தி வெளிப்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல நிறைய யோசனைகள் வந்துகிட்டே இருக்குங்க. தனித்து செய்யறது பத்தி யோசிப்பீங்க. ஒரு 4-5 பேரோடு சேர்த்து பணத்தை முதலீடு செஞ்சு செய்யலாங்கிற மாதிரி எண்ணங்களும் வரலாம். அது உங்களுடைய வியாபாரமா இருக்கட்டும், தொழில் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், ப்ரொடக்ஷன்ஸ் நல்லா வரத்துக்கு, வியாபாரம் அபிவிருத்தி ஆறதுக்கு, பொருள் விற்பனை அமோகமாறதுக்கு, வெளிநாடு தொடர்பான விற்பனைகள் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு, அது காய்கறியா இருக்கட்டும், மளிகை பொருளா இருக்கட்டும், அல்லது உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் ஏற்றுமதிக்கான விஷயங்கள் பத்தின எண்ணங்கள் கொஞ்சம் விரிவா பேசுவீங்க. அதே மாதிரி உணவு பதப்படுத்தப்பட்ட பொருட்களை பத்திரப்படுத்துறதுக்கான சூழ்நிலைகள் அமையுங்க. தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உருவாக்கும். அன்பு மேலோங்கும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போவீங்க. பிள்ளைகள் இடத்துல தனிப்பட்ட ஒரு அன்பு உண்டாகும். 5ஆம் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாருங்க. உங்களுடைய உழைப்புக்கு வரக்கூடிய பணத்தை குழந்தைகளுடைய தேவைகளுக்காக முதலீடு செய்வீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய எல்லா விஷயமும் குழந்தைகளுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி அர்ப்பணிப்பு உள்ளம் நிறைய இருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு. அவங்களுடைய படிப்பாவட்டம், எதிர்காலம் ஆவட்டம், நல்ல சிந்தனைகளோட செயல்படுவீங்க. உங்களுடைய உலகமாக அவங்கள பார்ப்பீங்க. ரிஷபராசி அன்பர்கள், பிள்ளையினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைக்கிறதுல ஒரு நிம்மதி உங்களுக்குள்ள பிறக்குங்க. மனசை உறுத்திட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீரப்போக்குது. எண்ணத்துல தெளிவு உண்டாக்குங்க. மாணவர்களுக்கு படிப்புல உற்சாகம் பிறக்கும், நல்லிணக்கம் உண்டாக்கும். மற்ற நண்பர்களோட சேர்ந்து படிக்கிற மாதிரி சில குரூப் டிஸ்கஷன் நடக்கும். அதே மாதிரி வரக்கூடிய தேர்வை சந்திக்கக்கூடியவங்க, +2 10th படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உற்சாகம் பிறக்கும். நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காம நல்லபடியா படிச்சு எக்ஸாம் எழுதி நிறைய மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான முயற்சிகள் நடக்குங்க. ஆன்மீக சம்பந்தமான ஈடுபாடு உண்டாகும். கோவிலுக்கு போவீங்க, ஆன்மீக யாத்திரைகளை மேற்கொள்வீங்க. புதியவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்குங்க. சமூக அந்தஸ்து கிடைக்கும். உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களோட ஒரு அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. எதையுமே துணிவாக்க தைரியமாக பேசுவீங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு புரிதல் இருக்கும். துணிவே துணைங்கிற மாதிரி தாங்க. எதற்கும் யாருக்காகவும் எதை பத்தியும் பயப்படாம உங்க மனசுல என்ன தோணுதோ அதை மட்டுமே செஞ்சுட்டு போயிட்டு இருப்பீங்க. எத்தனை பேர் இருந்தாலும் எல்லார்கிட்டையும் ஒரு சில கருத்துக்களை கேட்பீங்க. ஆனா ஃபைனலா உங்களுடைய விருப்பம் இஷ்டப்படி தாங்க நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை அப்படிதான். உங்களுடைய தொழில், வியாபாரம், வருமானம் பத்தின விஷயங்கள் எல்லாவற்றிலுமே உங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில தான் நடக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள்ல சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில மருந்து மாத்திரை சாப்பிட்ட சீக்கிரமே நோய் குணமாடும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்க கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம்,
பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாக இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு விரும்பின மாதிரி நடக்கும். ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. ரோகிணியில பிறந்தவங்களுக்கு தெளிவுகள் இருக்கும். சிந்தனைகள் மிக அற்புதமாக இருக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். மிருகசிரீஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புரிதல் உண்டாக்குங்க. எதையுமே மிகச்சரியா செய்வீங்க. நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். கைக்கு பணவரவு உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சரியாக நடக்கும். வெற்றி உங்கள் பக்கம். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ரிஷபராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. வியாழக்கிழமை தினம், மாசி மாதம் 7ஆம் நாளுங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது நண்பர்கள் மூலம் அலைச்சல்களும் அனுபவங்கள் கொஞ்சம் உண்டாகும். காரணம் என்னன்னா, மிதுன ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யறாருங்க. இரவு 10 மணிக்கு மேலதான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான மீனத்துக்கு தொழில் ஜீவன ஸ்தானத்துக்கு சஞ்சாரம் செய்யறாரு. ஆக தந்தை வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். எந்த இடத்துல எதை பேசினா வேலைகள் நடக்குங்கிறத சூக்ஷமத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா நல்லது. உங்க மனசுல இருக்கக்கூடியதை அப்படியே வெளிப்படுத்தாதீங்க. நன்மை தீமைகளை ஆராயிறது விசேஷம். தேவையற்ற விஷயங்கள்ல உங்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில 3வது நபர்கள் தலையீடு இருக்காதபடி பார்த்துக்கோங்க. தம்பதியர்களுக்கு இடையே பார்க்கும் பொழுது ஒரு சில நேரம் ஆதரவற்ற தன்மை இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்வீர்கள், உங்கள் துணைவர் வேறொரு விதமாக புரிந்து கொள்வார்கள். இதனால் இருவருக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு வர வாய்ப்புகள் இருக்கு. மிதுன ராசி அன்பர்கள், உழைப்புக்கு ஏத்த மாதிரி மதிப்பு கிடைக்கணுமா அப்படின்னாக்கா அது சந்தேகம் தாங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க. அது புதுசா போய் வேலைக்கு சேர்ந்திருந்தாலும் சரி, பழைய இடங்கள்ல ரொம்ப வருஷமா நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய ஒர்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இருந்தாலும் ஒரு ரெகனைஸ், யார் மூலமாவது உங்களுக்கு ஒரு பாராட்டோ இல்ல ஒரு புகழோ எந்த விதமான அங்கீகாரமும் கிடைக்காது. அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும். ஆக எதையுமே எதிர்பார்க்காம உங்களுக்கான வேலை என்ன அதுல மட்டும் கவனமா இருங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கும் சரி, முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்லங்க. ஏதாவது ஒரு சிறிய அளவுல ஒரு ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கூட அது அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. அதே மாதிரி தந்தை கிட்ட பேசும் பொழுது சூழ்நிலைகளை உணர்ந்து பேசுங்க. வியாபாரத்துல முதலீடுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு அப்படியே செய்யாதீங்க. அதுல இருக்கக்கூடிய நல்லது தீமை என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். வியாபாரம் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. இருந்தா கூட உங்களுக்காக செய்யும் பொழுது அதுல எந்த விதமான சுவாரஸ்யமும் இருக்காதுங்க. ஏதோ சாதாரணமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பெரிய ஈடுபாடு இருக்காது. குழந்தைகளுடைய விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மிதுன ராசி அன்பர்களே, அவர்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கணும். அவங்களுடைய வயதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இறங்கிதாங்க அவங்க கிட்ட பேசணும். வீண் பிடிவாதமோ முரட்டுத்தனமோ இருக்கக்கூடாது. அன்பு என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. ஆக மிதுனராசி அன்பர்கள் குழந்தைகளிடத்திலும் வீட்டுல இருக்கிறவங்க கிட்டையும் சரி அன்பா நடந்துக்க பாருங்க. அதுதான் நல்லது. பிசினஸ்ல பங்குதாரர்களோட ஏற்ற இறக்கமான விஷயங்கள் இருக்கும். ஆக அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பதில் கொடுக்கணும். எல்லார்கிட்டையும் உங்களுடைய விருப்பத்தை மட்டுமே நீங்க பதிய வைக்காதீங்க. மற்றவங்களுடைய குணம் என்ன, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, எண்ணங்கள் எப்படி இருக்கு, எதை புரிஞ்சுக்கிறாங்கன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். வெளியூர்களுக்கு டிராவல் பண்றவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு அலைய வேண்டியதா இருக்குங்க. நீங்க கார்ல டிராவல் பண்ணாலும் சரி, அல்லது பஸ்லயோ ட்ரெயின்லயோ போறவங்களாக இருந்தாலும் சரி, அந்த பயணம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வழிபாடு என்பது மிக மிக அவசியங்க. இறை வழிபாடு பண்ணுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் மேம்படுங்க. பெற்றோர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பீங்க. புதிய புதிய விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட் கிடைக்குங்க. ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லா இருக்கும். ஆரோக்கியமான விஷயத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும். உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருங்க. அலட்சியம் இருக்கக்கூடாது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அதிக நன்மையை தருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை,
வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரையில செஞ்சா வேலைகள் சீக்கிரமாக நடக்குங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிக்கிறது அல்லது செய்யறதுனால வேலைகள் நல்லபடியாக முடியுங்க. நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன். மிருக சிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்குங்க. புதிய விஷயங்கள் எடுத்து செய்வீங்க. ஆதரவு உண்டாக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கூட உங்களுக்கு கால தாமதமாகத்தான் வருங்க. கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும். அடுத்தவங்களிடத்துல மிக எளிமையாக உங்களுடைய விஷயங்களை வெளிப்படுத்தணும். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், பிசினஸா இருக்கட்டும், நீங்க செய்யற தொழிலே ஆகட்டும், எந்த விதமான பணம் முதலீடு பண்றதா இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருங்க. அலட்சியம் காட்ட வேண்டாம். கவனம் மிக மிக தேவை. ஹாவ் a nice day and wonderful day. Be happy. மிதுன ராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலனை பார்க்கலாங்க. மாசி மாதம் 7ஆம் நாள் வியாழக்கிழமை தினம் குரு பகவான வழிபாடு பண்ணுங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது வீடான விரயத்தை சஞ்சாரம் செய்யறதுனால கோவில்கள்ல பிராமணர்களுக்கு தானம் அளிக்கிறது, தட்சிணை வச்சு அவங்களிடத்துல ஆசி வாங்குவது நல்லது. உங்களால் முடிந்த இனிப்புகள் வழங்குங்க, அது ரொம்ப விசேஷம். குரு பகவானுக்கு பிடித்தது இனிப்பு சுவை. ஆக பிராமணர்களுக்கு ஏதாவது ஒரு வகை இனிப்பு பழ வகைகள் வைத்து அவர்களிடம் ஆசி பெறலாம். அல்லது மஞ்சள் வஸ்திரங்கள், வேட்டி துண்டு வைத்தும் அவர்களிடம் சமர்ப்பிக்கலாம். தானம் செய்யறது ரொம்பவே நல்லது. கடகராசி அன்பர்கள், அஷ்டம சனி பாதிப்புகள் உங்களுக்கு நீங்க போகுதுங்க. அதனால ஸ்ரீ சனீஸ்வர பகவானால உங்களுக்கு எந்த விதமான இடர்களோ துன்பங்களோ ஏற்படாது. உங்களுடைய உடல்நிலை சரியாகணும்னா ஒரு முறை ஸ்ரீ வாஞ்சியம் திருத்தலத்திற்கு சென்று அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சிநாதருக்கு அபிஷேகம் செய்துவிட்டு நெய் தீபம் ஏற்றி தரிசித்து விட்டு வரவும். ஸ்ரீவாஞ்சியம் திருத்தலத்திற்கு திருவாரூரிலிருந்தும் மயிலாடுதுறையிலிருந்தும் பேருந்து வசதிகள் இருக்கு. ஏன்னா அங்க ஒரு முறை நீங்க போயிட்டு வந்தாலே உங்களுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆக்குங்க. கடகராசி அன்பர்கள், இந்த விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பரிகாரமாகத்தான் நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சரும நோய் நீங்கிறதுக்கு ஸ்ரீ மருந்தீஸ்வரருக்கு நெய் தீபம் ஏத்துங்க. அதாவது திருவான்மியூர்ல, சென்னை திருவான்மியூர்ல ஸ்ரீ மருந்தீஸ்வரர் திருக்கோயில்ல 8 பௌர்ணமி தினங்கள் மாலை நேரத்துல நெய் தீபம் ஏத்தி வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட சரும சம்பந்தமான நோய்கள் பிணிகள் தீரும் என்பது ஐதீகங்க. கோச்சாரத்தின்படி இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா இருப்பீங்க. அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சின்ன சின்ன உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய காலங்க. எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிறப்பா திருப்தியா நடக்கும். இன்னைக்கு கவர்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு சில சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது முதியோர்களுக்கான பென்ஷனா இருக்கட்டும், இல்லைன்னா மாதத்துல கொடுக்கக்கூடிய உரிமை தொகை ஆகட்டும், ஏதாவது ஒரு பணம் கண்டிப்பா கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு வருங்க. இல்ல நீங்க வேலை செஞ்ச இடத்துல இருந்தும் பணம் வரலாம். உங்களுக்கு இந்த பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவரபிளா, ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும், சாதகமாக இருக்கும். யாருமே கொடுக்க முடியாத இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும் பொழுது அதை ரொம்ப அழகா கண்ணுல ஒத்திக்கிட்டு அதை பயன்படுத்துவீங்க. மனசு ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருப்பீங்க. கடகராசி அன்பர்கள், புதியவர்களோட நல்ல அறிமுகங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏத்த மாதிரி நல்ல பலன் அமையும். எல்லா விதமான காரியங்களும் சாதகத்தை கொடுக்குங்க. மனசளவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், குழப்பங்கள் அகலும், எண்ணத்துல தெளிவு இருக்கும். உங்களுடைய அதிபதி சந்திர பகவான் மிகச்சரியாக 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு இரவு 10 மணிக்கு மேல வர்றார். அதனால உங்களுக்கு எந்த சங்கடமும் இனி கிடையாது. அதாவது சந்திர பகவான் 8ல போனா சந்திராஷ்டமம். அந்த பிரச்சனைகள் இரவு 10 மணிக்கு அதோட முடியுதுங்க. 10 மணிக்கு மேல உங்களுக்கு எந்த சங்கடமும் இருக்காது. சுப காரியத்திற்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸா நடக்கும். நன்மைகள் மேம்படும், அனுகூலம் உண்டாகும். மனசளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் தீரப்போகுது. வேலைகள் சீக்கிரமா நடக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, சொந்தமாக இடம் வீடு மனை வாங்கணுன்ற எண்ணங்கள் கை கொடுக்கும்.
சொத்துக்களை சேர்க்கறதுக்கான சூழ்நிலைகளை அமைச்சுக்குவீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. பெரும் அளவு குடும்பத்தின் மீதான பாசம் கொண்டவர்கள் தான் கடகராசி அன்பர்கள். வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள், அது தொடர்பான செயல்பாடுகள்ல நிறைய முக்கியத்துவம் கிடைக்குங்க. நீங்க எதுக்காவது நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு சாங்ஷன் ஆகும். அதே மாதிரி கடன் உதவிக்கு எழுதி போட்டீங்கனால அந்த கடன் உதவி கிடைக்குங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்துல நல்ல திறமைகள் வெளிப்படும். சாதுரியமான நாளாக இருக்குங்க. பல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். சிக்கல்கள் குறையும் நாள். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதைகள் அகலுங்க. தைரியமா இருப்பீங்க. தொட்டதெல்லாம் பொண்ணாகுங்க. வங்கி கணக்குல பணத்தை சேவ் பண்ணுவீங்க. உங்களுக்குன்ட்டு ஒரு தனி பணத்தை ஒதுக்கி வைப்பீங்க. உழைப்புக்கு அடையாளம்னா அது கடகராசி அன்பர்கள் தாங்க. எப்படி நண்டு எல்லா விதமான பாரதிய சுமந்துகிட்டு மனசுக்குள்ள மென்மையா இருக்கோ அதே மாதிரிதான் மேல பாக்குறதுக்கு அதனுடைய ஓடு பாத்தீங்கன்னா ரொம்ப வலிமையா இருக்கும். ஆனா உள்ள ரொம்ப மனசு சாஃப்டா இருப்பாங்க. அந்த மாதிரி தான் கருணை குணம் நிறைய. ஹெல்ப்னு கேட்டா உடனே செய்யக்கூடியவங்க நீங்க. அதனாலேயே பலருக்குமே நிறைய நண்பர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தருங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தினா நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல உதவிகள் கிடைக்குங்க. சாதகமான சூழ்நிலைகள் அமையும். பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் நன்மையாகவே இருக்கும். ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும். படிப்புல ஒரு புத்துணர்ச்சி, வேகம் இருக்கும். ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள், குறிக்கோள் உண்டு. ஆயிலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப டேலண்டா, பிரில்லியண்டா இருப்பீங்க. உங்களுடைய வியாபாரம், தொழில் முன்னேற்றம் ஏற்படும். சக நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பண வரவுக்கு உகந்த நாள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கடகராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்களாக பார்க்கும் பொழுதுங்க, வியாழக்கிழமை தினம், மாசி மாதம் 7ஆம் நாள். கோச்சாரத்தின் படி நீங்க சிவ ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சிம்மராசி அன்பர்கள் நேரம் கிடைக்கும் பொழுது சிவ மந்திரத்தை சொல்லுங்க. அம்மையப்பரை வழிபாடு பண்ணுங்க. ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம்ங்கிற மந்திரத்தை அடிக்கடி நீங்க எந்த அளவுக்கு அதிகமா சொல்லிட்டு வரீங்களோ உங்களுக்கு தேவைக்கேற்ற பணம் கிடைக்குங்க. வருமான உயர்வு ஏற்படும். தெய்வ சக்தி உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்குங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இணை பிரியாம இருக்கும். சூரிய பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீ சிவபெருமானுங்கிறதுனால வியாழக்கிழமை தினத்துல சிம்மராசி அன்பர்கள் கோவிலுக்கு போயிட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். வியாழக்கிழமை இல்லைனாக்கா மற்ற நாட்கள்ல, ஞாயிற்றுக்கிழமையில கூட ஸ்ரீ சிவபெருமானுக்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுடைய பிறப்புல இருக்கக்கூடிய அனைத்து குற்றங்கள் நீங்குங்க. நீங்க அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் நீங்கும். பாவங்கள் மறையும். தெய்வ அனுகிரகத்தை பெறக்கூடும். ஆகவே சிம்மராசி அன்பர்கள் இந்த வியாழக்கிழமை தினத்துல கோச்சாரத்தின் படி பிளானட் பொசிஷன் எப்படி இருக்கும்னா, அதாவது 19ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அதற்கான பலன் நம்ம நாளைய வீடியோல பார்க்கலாம். பணத்தை சேமிக்கணுங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். வர பணத்தை எப்படியாவது பிடிச்சு வைக்கணும், நல்ல பொருட்களை வாங்கணும், விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வைக்கணும்ன்ற மாதிரி எண்ணங்கள் உருவாக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாக்குங்க. சுபகாரி சம்பந்தமான தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். பிள்ளைகளுடைய திருமணம் மற்றும் சுபகாரியத்திற்குண்டான விஷயங்கள் திருப்திகரமாக நடக்குங்க. தெய்வ அனுகூலத்தை பெறுகிறீர்கள். சிம்மராசி அன்பர்கள் வீட்லயும் சரி வெளியிடங்களிலும் உங்களுக்கு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவங்கள் உண்டாக்கும். அரசியல் வட்டாரங்கள் இருக்கிறவங்களுக்கு எல்லோருடைய ஆதரவும் கிடைக்குங்க. பெரிய பெரிய நபர்கள், மனிதர்கள், முக்கிய பிரமுகர்கள், செலிபிரிட்டிஸினுடைய ஆதரவு கிடைக்கும். வெளிப்படையான தன்மையோடு இருப்பீர்கள். எதையும் உண்மையாக செய்யக்கூடியவங்க நீங்க. அதனால விவசாயம் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுங்க. உத்தியோகத்துல வேலை செய்யறவங்க ரொம்ப பொறுமையா, கனிவா, நிதானமா இருக்கணும். அவசரப்பட வேண்டாம்.
வேலையில இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றபடி நல்ல நிலைக்கு வளருவீங்க. கைக்கு பணப்புழக்கம் உண்டாக்கும், பொருளாதார ஏற்றங்கள் பிறக்கும். அதி அற்புதமான நாளாக அமையுதுங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு தேக பலம், தெய்வ பலம் கூடும். எதிர்பாராம வெளியூர்களுக்கு போகணுன்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை தெரிஞ்சுக்குவீங்க. உழைப்பினுடைய அருமையை புரியறதுனால நல்ல உழைச்சி நல்ல வருமானத்தை பெருக்கிறதுக்கான பாக்கியம் இருக்குங்க. உற்பத்தி ப்ரொடக்ஷனை அதிகரிக்க செய்வீங்க. தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். உத்தியோக வேலைகள்ல நிதானமாக இருந்து சில காரியத்தை சாதிப்பீங்க. எந்த இடத்துல பணிவா இருக்கணும், எந்த இடத்துல கனிவா இருக்கணும்ன்ற சூக்ஷமத்தை உணர்ந்தவங்க நீங்க. ஆக உங்களுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்கான விஷயங்கள் என்னவோ அதிலெல்லாம் உங்களுடைய மனம் லயிக்கும். காலேஜ் போறவங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டி தேர்வுகள்ல நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்காக முயற்சி பண்றவங்களுக்கும் அனுகூலம் ஏற்படும். பொருளாதார ஏற்றம் பிறக்கும். கைக்கு பணம் வருமானம் உண்டாக்கும். அதை வைத்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்குவீங்க. ஹெல்த் வெல்த் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திரன், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் பகவானுடைய ஓரையில சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய புதிய விஷயங்கள்ல சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு இடமா மனசு இருக்காது, அங்கும் இங்குமாக அலைப்பாயும். பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாள். சப்போர்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலியில ரிலேஷன்ஸ்குள்ளேயும் சப்போர்ட் கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல பதட்டம் இல்லாம, பரபரப்பு இல்லாம, நிதானமா பொறுமையா கவனிச்சிங்கன்னா மேன்மையான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த நாள் உங்களுக்கு ஏற்றங்கள் பிறக்க எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ சிவபெருமான் பார்வதி தேவியை வழிபாடு பண்ணுங்க. கூடுமான வரையில வீட்டுல சிவ புராணம் படிங்க. அதே மாதிரி சிவ மந்திரத்தை சொல்றது, பஞ்சாட்சரத்தை உச்சரிச்சிங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் குறையுங்க. வய நம சீம சிவயன எனம சிவ சிவைய நம சிவையங்கிறது தான் இந்த பஞ்சாட்சரம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, அதை நிவர்த்தி பண்றதுக்கு நீங்க போக வேண்டிய கோவில் குழப்பமா இருக்குது, ஏதோ ஒரு விதமான சங்கடங்கள் இருக்குன்னா நீங்க போக வேண்டிய திருத்தலம் பல்வேறு மனநோய்கள், சித்த பிரம்மை மற்றும் பில்லி சூனியம் போன்ற செய்வினைகளை நீக்கும் திருத்தலம் இது. இத்திருத்தலத்திற்கு வந்து இந்த தீர்த்தங்கள்ல நீராடி அருள்மிகு முருநாதேஸ்வரரை வழிபடுவதால் மேலே சொன்ன எல்லா குறைகளும் நீங்கும்னு சொல்லப்படுதுங்க. அந்த கோவில் திருமுருகன் பூண்டி. அந்த கோவிலுக்கு போயிட்டு வரதுனால மனம் சார்ந்த சங்கடங்கள் தீரும் என்பது ஐதீகம். Have a nice day and wonderful day. Be happy. சிம்மராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன் பார்க்கும் பொழுதுங்க, வியாழக்கிழமை மாசி மாதம் 7ஆம் நாளுங்க. பார்வதி பரமேஸ்வரரை வழிபடுவதற்கு மிக மிக உகந்த நாள். சிவ ஆலயங்களுக்கு சென்று விளக்கேத்திட்டு வாங்க. வீட்டுல ஏத்தக்கூடிய தீபங்கள்ல வாழைத்தண்டு நூல் திரியினால வீட்டுல தீபம் ஏத்தினா குல தெய்வ குற்றங்கள் இருந்தால் கூட, குல தெய்வ சாபம் இருந்தால் கூட நீங்குவதற்கான வழி பிறக்குங்க. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமை தினத்துல எத்தகைய கிரக தோஷமானாலும் சரி, தினமும் சுந்தர காண்டத்துல ஒரு அத்தியாயத்தை மட்டும் பாராயணம் செய்யறதுனால நவகிரக தோஷங்கள், அதே மாதிரி சில பாவங்கள் விமோக்ஷனங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுறது. கோச்சாரத்தின்படி பலன்களை பார்க்கலாங்க. கன்னிராசி அன்பர்கள், கவர்மெண்ட் தொடர்பான ஒர்க் எடுத்து பண்றவங்களுக்கும் இல்லைன்னா கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யறவங்களுக்கும் லாபங்கள் மேம்படுங்க. வேலை தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையா கிரகித்து அதற்கேத்த மாதிரி வேலைகளை பார்ப்பீங்க. எதிலுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்வால்மெண்ட் இருக்கும். புதுசா சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க. மனசுல புதுமையான லட்சியங்கள் பிறக்கும். உங்களுடைய குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க.
மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஆயிரம் ஆயிரம். அதை வெளியே யார்கிட்டையும் சொல்லாம உங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயங்கள்ல மட்டுமே ஈடுபாடு அதிகமாக இருக்கும். குழந்தைகளிடத்துல இது நாள் வரையில இருந்துட்டு வந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சரியாயிடுங்க. கருத்து ஒற்றுமை இருக்கும், அன்பாக இருப்பீங்க, பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க. தெய்வ வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த நாள். சாமர்த்தியமா செயல்படுவீங்க, நினைச்ச காரியங்களை கிளிக் பண்ணிக்குவீங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப சக்சஸா நடக்குங்க. நினைக்கிற மாதிரி வேலைகளை முடிச்சு காட்டுவீங்க. அப்பதான் உங்களுக்கு தூக்கமே வரும். நினைச்சிட்டு சில வேலைகள் செய்ய முடியாம போனா ரொம்ப ஒரு மன நிலை உங்களுக்கு சரியா இருக்காது. இந்த நாள் கோச்சாரத்தின்படி நவ கிரகங்களினுடைய நல்லாசி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு குரு பகவான வழிபடும். அவர்தான் உங்களுடைய 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறார். குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறார். உங்களுடைய தொழில் வியாபாரம் நல்ல விதமா நடக்க, வருமானம் கிடைக்க, பெரியவர்கள் மூத்தவர்களுடைய ஆதரவு அதிகரிக்க, கோவில்களில் பிராமணர்களுக்கு தான தர்மங்கள் செய்யறது ரொம்ப நல்லது. கன்னிராசி அன்பர்கள், விரயத்திலேயே கேத்து பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால சரிவர தூக்கம் இருக்காதுங்க. நீங்க தூங்கினா கூட தேவையில்லாத எண்ணங்கள் அலை மோதிக்கிட்டே இருக்கும். கேத்து பகவான் அப்படிங்கிறவரு சுருங்குதல்னு அர்த்தம். சரிவர தூக்கமே இருக்காது. கொஞ்ச நேரம் படுப்பீங்க, கொஞ்ச நேரம் அப்புறம் உங்களுடைய வேலைகளை பார்க்கலான்ற மாதிரி எண்ணங்கள் வந்துடும். மன அசதி கவலைகள் இருந்தாலும் அதை தவிருங்கள். தியானம் யோகாசனங்கள் பண்றது நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தெய்வீக இசை சம்பந்தமான விஷயங்கள்ல ஆர்வம் உண்டாக்குங்க. நிர்வாக துறைகள் இருக்கிறவங்களுக்கு டெவலப்மெண்ட் கிடைக்கும். மனதுல நிம்மதி இருக்கும். உத்தியோகத்திலையும் சரி, சொந்த தொழில் வியாபாரம் செய்யறவங்க எல்லாருக்குமே அனுகூலம் உண்டாக்கும். உழைப்புக்கு ஏற்ற மாதிரி வருமானம் கிடைக்கும். காரியங்கள் எல்லாமே வெற்றியாக்கும், சக்சஸ் ஆகவே இருக்கும். ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லா இருக்கும். ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. குடும்ப தேவைக்காக அரும்பாடுபட்டு உழைத்து அந்த பொருளை ஈட்டுவீங்க. புதிய பொருட்களை வாங்குவீங்க, அலங்காரம் பண்ணுவீங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கணுன்ற எண்ணங்கள் கைகூடி வரும். ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய உழைப்பு அதிகரிக்குங்க. சூழ்நிலைகளை லாவகமாக கையாளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய ஓரைகளை சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வருமானம் கிடைக்கும், லாபங்கள் உண்டாகுங்க. அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடு குறையுங்க. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும், தெய்வ குணம் கூடும், தெய்வீக அனுகிரகம் சித்திக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கன்னிராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலனை பார்க்கலாங்க. வியாழக்கிழமை, மாசி மாதம் 7ஆம் நாள். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசியினுடைய 4ஆம் ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. 2ஆம் அதிபதி அவர். 2க்கும் 7க்கும் உடையவர். ஆக குடும்ப ஸ்தானாதிபதியும் அவர் தான், களத்திர ஸ்தானாதிபதியும் அவர் தான். அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாருங்க. பண ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் குறையும். பண கஷ்டங்கள் அகலும். தேவைக்கேற்ற மாதிரி பணம் கிடைக்கும், கைக்கு வந்து சேரும். எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்குங்க. நண்பர்கள் மூலம் நன்மைகள் பிறக்கும். அற்புதமான நாள். உறவுகளுடைய ஆதரவு அதிகரிக்கும். அனுகூலமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். யாரெல்லாம் உதவி பண்ண மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களே தானாக வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆபீஸ்க்கு போறவங்க, அலுவலக வேலைகள், உத்தியோகங்கள்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு சில ஃபார்முலா வச்சிருப்பீங்க, ஃபார்மாலிட்டி இருக்கும். அதுக்கேத்த மாதிரி சில வேலைகளை கரெக்டா பண்ணி முடிப்பீங்க. உங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு நல்ல மரியாதை அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு உண்டு. மனசுல புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் குறையுங்க. டென்ஷன் இருக்காது. தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க. என்னென்ன வேலைகள் எப்படி செய்யணுங்கிறத ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. துலாம் ராசி அன்பர்கள், சமூக வேலைகள் இருக்கிறவங்க, சபை தொடர்பான காரியங்கள் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் ஏற்படுங்க. இலக்கியம் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் பிறக்கும்.
இசை மற்றும் பாடல், நடனம் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலம் ஏற்படும். உணவு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக பக்குவமாக இருக்கணும். வெளியிடங்கள்ல போய் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க. தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலருடைய கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்ப ஆலோசனையா இருக்கும். நிறைய பேர் நிறைய ஐடியா கொடுப்பாங்க. டெவலப்மெண்ட் பண்றதுக்கான சோர்ஸ் கிடைக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் தீருங்க. மன சங்கடங்கள் அகலும், குழப்பங்கள் மறையும் நாள். தொழில் தொடர்பாக நல்ல நல்ல விஷயங்களை தேடி கண்டுபிடிப்பீங்க. நிறைய எக்ஸ்போ, அதாவது தொழில் ரீதியாக நீங்க என்ன தொழில் தொடங்கலாம், ஆரம்பத்துல இருக்கிறவங்களுக்கு, ஃப்ரெஷருக்கு, ஸ்டார்ட் அப் பண்றவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை தேடி தேடி போய் கண்டுபிடிப்பீங்க. துலாம் ராசி அன்பர்கள், பெரும்பாலும் உங்களுக்கு பிசினஸ் தாங்க செட் ஆகும். ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்க போய் இருந்தா கூட சுயமா தொழில் செஞ்சு உட்காரத்துல கிடைக்கக்கூடிய லாபத்தை தவிர வேறு எதுலையுமே உங்களுக்கு பெரிய அளவு வருமானம் இருக்காது. குழந்தைகளுடைய தேவைகளுக்காக எந்த விதமான மன கிளேசங்களோ கஷ்டங்களோ இல்லாம அவங்கள நல்ல விதமா பார்த்துக்கணுன்ற மாதிரி எண்ணங்கள் அதிகரிக்கும். மனக்கவலைகள் குறையும் நாள். பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆசைகள் பிறக்குங்க. அற்புதமான ஒரு சில அமைப்புகள் உருவாக்கும். உடல்நலம் மனநலம் இரண்டிலுமே அக்கறையாய் இருங்க. உணவுக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் உண்டு. ஆக நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது ரிலேட்டடா தான் உங்களுடைய எண்ணங்களும் வெளிப்படும். பொறுமையும் நிதானமுமாக்க இருக்கிற மாதிரி நல்ல விஷயங்களை செய்யுங்க. அவசர கதியில செய்து எதிலுமே மாட்டிக்காதீங்க. உங்களுடைய தொழில் வியாபார விஷயங்கள்ல முன்பின் இருக்கக்கூடிய முரண்களை களைய முழுமையாக தெரிந்து கொண்டு செய்தால் நல்லது. ஃபேமிலிக்குள்ள மூன்றாவது நபர்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கூடுதலான அனுகூலம் ஏற்படுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலதான் 10ஆம் அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யறார். இரவு 10 மணிக்கு மேல 6ஆம் இடமான மீன ராசிக்கு பயணிக்கிறாருங்க. 2.25 நாட்கள் அங்கதான் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் வேற இடத்துக்கு மாறுவார். துலாம் ராசி அன்பர்களே, பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னி ஸ்தலம் இறைவன் ஸ்ரீ அண்ணாமலையார் சுயம்பு லிங்கம், இறைவி உண்ணாமலை. இங்க கிரிவல பாதையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களை தரிசிச்சா உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகுங்க. மலைய வலம் வந்தாலே கைலாயம் சென்று வந்த பலன் கிடைக்கும். ஆகவே இந்த வியாழக்கிழமை தினத்துல திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிட்டு வர்றது அல்லது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அற்புதமான கோவில் இருக்கக்கூடிய இடத்திலேயே அண்ணாமலையாரையும் உண்ணாமலை தாயையும் நினைத்து வழிபடுங்கள். கண்டிப்பாக முக்தி பேருக்கான வாய்ப்புகள் கிட்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள், மன அமைதி பெறுவதற்கு இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி மாதவாய நமக என பல முறை சொல்வது, காலையில் விழித்தவுடன் கேசவாய நம என பல முறை கூற பலன் கிட்டுங்க. தூங்கறதுக்கு முன்னாடி மாதவாய நமக, காலையில் எழுந்தவுடன் கேசவாய நமக அப்படின்னு சொல்லி வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அந்தந்த தினத்திற்குண்டானபடி சிறப்பாக நடக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் ரொம்பவே நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்: சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள் குறையுங்க. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு லட்சியங்கள் பிறக்கும், அனுகூலம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும், புதிய புதிய கருத்துக்கள் உண்டாகும். மன விரக்திகளிலிருந்து வெளி வருவீங்க. சௌக்கியமான அற்புதமான நாள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாங்க. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 7ஆம் நாள் கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது செய்யக்கூடிய வேலைகள், தொழில வளர்ச்சி இருக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். துரிதமாக, அதாவது சீக்கிரமாக வேலைகள் நடக்கும். எதிர்பார்க்காத நேரத்துக்குள்ளேயே ரொம்ப விரைவா வேலையை முடிப்பீங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லாமே இந்த நாள் ரொம்ப சிறப்பா இருக்கும். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறுங்க. திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும்.
உங்களுடைய குடும்ப விஷயத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பல முயற்சிகள், எல்லா விதமான செயல்களும் உங்களுக்கு வெற்றியை தரும். எந்த தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். அதுல இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை புரிஞ்சு தெரிஞ்சு செய்வீங்க. இதனால வருமானமும் கிடைக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். சேமிக்கணும்ன்ற எண்ணங்கள் இருக்குங்க. குடும்ப தேவைகளுக்காக அரும்பாடு படக்கூடியவங்க விருச்சிகராசி அன்பர்கள். நீண்ட நாளாக வாங்க நினைச்ச பொருளை வாங்குவீங்க. தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் அனுசரணையான போக்கு இருக்கும். உங்கள் துணைவர் உங்களை நல்ல விதமாக பார்த்துக்குவாங்க. எந்த விதமான குறைவோ இடர்பாடுகளோ இருக்காது. உங்களோட உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்குங்க. செயல்பாடுகள்ல மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர்களுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, வேலை வியாபாரத்துக்காக அல்லது உங்களுடைய பிசினஸ் சம்பந்தமான விஷயங்களுக்காக டிராவல் பண்றவங்களுக்கு அனுகூலம் ஏற்படுங்க. மனசுல தன்னம்பிக்கை இருக்கும், புத்துணர்ச்சி அதிகரிக்கும், தைரியமாக இருப்பீங்க. எதையும் சாதிக்க முடியுங்கிற துணிவு உங்களிடம் இருக்குங்க. விருச்சிகராசி அன்பர்களுக்கு உடல்நலம் மனநலம் எல்லாமே சீராக இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. வியாபாரத்துல ஒரு புது விஷயங்களை கொண்டு வருவீங்க. மக்கள் கிட்ட பொருளாதாரத்துல இருக்கிற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சில பொருட்களை அறிமுகம் பண்ணுவீங்க. அதுலயும் விற்பனை உங்களுக்கு நல்ல விதமாக நடக்குங்க. கோப குணம் குறையும் நாள். கோபத்தில் எழுபவன் நஷ்டத்துல உட்காருவன்ற மாதிரி உங்க மனசுல இருக்கக்கூடிய பிறரை பத்தின கோப குணங்கள் எல்லாம் குறையும். மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும், புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. மன கவலைகள் குறையுங்க. எல்லா விதமான விஷயங்களுமே இன்னைக்கு உனக்கு ரொம்ப சக்சஸா இருக்க போகுது. உங்களுக்கு எடுத்த காரியங்களை வெற்றி, வியாபாரத்துல அனுகூலம், உத்தியோகத்துல மத்தவங்களோட இணைஞ்சு வேலை பார்ப்பீங்க. வெளியூர்களுக்கு டிராவல் பண்றவங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்திகள் வரும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்போது காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே உங்களுடைய படிப்பு சூழ்நிலைகள் சாதகத்தை தருங்க. எதிர்பார்க்கக்கூடிய எல்லா நன்மைகளும் இந்த நாள் வரப்போகுது. உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். மனக்கவலைகள் இல்லாமல் இருங்கள், அதுவே நல்லது. எதையுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், பிரச்சனைகளை பத்தி சிந்திக்காம, மனக்கவலைகளை அகற்றி சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்க. அப்பதான் உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்குங்க. தெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யலாம். புத்திர தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா வியாழக்கிழமை காலையில விரதம் இருந்து மாலையில ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி நம்பிக்கையோட வழிபட 192 நாட்களுக்குள் பெண்கள் கருத்தரிப்பாங்க. குழந்தைக்காக காத்திருப்பவங்க, நல்ல புத்திர பேரு கிடைக்கணும், மக்கள் பேரு கிடைக்கிறதுக்கு இந்த வழிபாடு பண்ணிப்பாருங்க. வியாழக்கிழமையில ரொம்பவே சிறப்பா இருக்குங்க. அதே மாதிரி திருமணம் நீண்ட நாள் நடைபெறாத ஆண் பெண்கள் விநாயகர் கோவில்ல அரசு வேம்பு இணைந்த மரத்துல மஞ்சள் கயிற்றுல மஞ்சள் கட்டி 2 மரங்களையும் சேர்த்து வியாழக்கிழமை காலையில 6 to 7 மணி குரு பகவானுடைய ஓரையில கட்டினா உடனே திருமணம் நடக்குங்கிறது ஐதீகங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க விருச்சிகராசி அன்பர்களே. ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் குடும்பத்துல சேமங்கள் லாபங்கள் இருக்கும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதல் இருக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் அனுகூலம் ஏற்படும். செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துல பிசினஸ் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்குங்க. அரசாங்கத்தினுடைய ஆதரவை பெறுவீங்க. புதிய பொருட்கள் வாங்கணுன்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். சில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சில முயற்சிகளும் நடக்குங்க. ராசிக்கான சுபகிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்க, நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன். விசாகத்துல பிறந்தவங்களுக்கு விரும்பியது நடக்கும். சுதந்திரமாக இருப்பீங்க. பிடிச்ச பொருளை வாங்கி வைப்பீங்க. அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வேறு விதமாக நடக்கும். கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புத்துணர்ச்சி இருக்கும். படிப்பு ரீதியாக சில நிலையை அறிந்து கொள்வீர்கள். தெரியாதவர்களுக்கு தெரிவிப்பதற்கான சூழ்நிலைகள் கிடைக்குங்க. நல்ல கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறணுங்க. கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப புதுமையா ஹாப்பியா இருப்பீங்க. சந்தோஷம் உண்டாகும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. வியாழக்கிழமை தினம் மாசி 7ஆம் நாளுங்க. கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்கள்
சிவ வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பு. அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறார். தனுசு ராசி அன்பர்கள் நல்ல வேலை சீக்கிரம் கிடைக்கணும், விரைவில் கிடைக்கணும்னா சதுர்த்தி திதியில திருவண்ணாமலை கிரிவலம், அதே மாதிரி கிரிவல பாதையில காமக்காட்டின் அருகில் உள்ள தேயு நந்தீஸ்வரர் கொம்புகள் வழி அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் செய்யறது. இப்படி செய்யறவங்களுக்கு நல்ல வேலை சீக்கிரமாக கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சனி பகவானாலையும் குரு பகவான் போன்ற கிரகங்களினுடைய கோச்சார ரீதியில் ஏற்படக்கூடிய வக்கர கெடு பலன் நீங்க திருவாரூர் 8 சாலை திருக்குவளை ஸ்தல கோழிலிநாதர் வழிபாடு ரொம்பவே சிறப்புங்க. காரணம் என்னன்னா, தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி தான் குரு பகவானை வக்கர நிலையில சஞ்சாரம் செய்யறார். ஆக இந்த கோவிலுக்கு சென்று வர உங்களுடைய சகல கிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். இந்த நாள் கோச்சாரத்தின் படி எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ன்ற மாதிரி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு பிசினஸை தொடங்கலாமான்னு யோசிப்பீங்க. இல்ல உங்களுடைய வியாபாரத்துல முதலீடுக்கான சூழ்நிலைகள் இருக்கா, இல்ல முதலீடு செஞ்சா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா, அமௌண்ட் வருமா, பணம் சார்பான எந்த சிக்கல்களுமே ஏற்படக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆகவே ஒவ்வொரு விஷயத்தையும் அனுசரித்து பார்த்து பார்த்து தாங்க பண்ணுவீங்க. பேச்சு திறமை ரொம்ப வெல் டேலண்ட், பேசக்கூடிய விஷயங்கள்ல திறமைகள் அதிகமாக இருக்கும். இதற்காகவே உங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் வர சூழ்நிலைகள் இருக்கு. வெளி இடங்களுக்கு போய் பேசுறவங்க, சொற்பொழிவாளர்கள், ஆன்மீகவாதிகள், அதே மாதிரி ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்களுக்குமே சரி ஒரு அனுகூலம் ஏற்படும். பேசி சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு திறன் இருக்கும். ரொம்ப தைரியமா பேசுவீங்க. அதுல எந்த விதமான இழுபறிகளும் இருக்காதுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப அழகா ஆணி அடிச்சா மாதிரி பேசுவீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். விளையாட்டாக எந்த விஷயங்களையும் ஈடுபடாதீங்க. பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த கண் சம்பந்தமான தொந்தரவுகள் நீங்க இறை வழிபாடு தாங்க. சூரிய பகவான் வழிபடணும். தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. ஆக கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர, வினைகள் அகலணும்னா ஸ்ரீ சூரிய பகவான் அதிகாலை பொழுதே எழுந்து வழிபாடு பண்ணுங்க. கண் சம்பந்தமான கோளாறு அனைத்துமே நிவர்த்தி ஆக்குங்க. வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும், வருமானம் கிடைக்கும், எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்குங்க. உத்தியோகத்திலையும் சரி மற்ற இடங்கள்லயுமே உங்களுடைய பிரசன்டேஷன் ரொம்ப அழகா இருக்கும். மீட்டிங்ல ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவங்களை வசீகரிக்குங்க. நல்ல ஒரு நிதானமான செயல்பாடுகளோடு இருப்பீங்க. விருப்பமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. தம்பதியர்களுக்கு இடையே புரிதல் இருக்கும், அனுசரித்து போவீங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் கிஃப்ட் வாங்கி கொடுக்கிற மாதிரி ஏதால சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்க. வியாபாரத்துல வருமானம் கிடைக்கும், தன லாபம் கூடி வருங்க. கோடி கோடி லாபத்தை அனுகூலமாக்க இறை வழிபாடுதான் மிகச் சிறந்தது. உங்களுடைய வேலை வியாபாரங்கள் நல்ல விதமா நடக்கணும்னா ஸ்ரீ சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பலன் நிறைய கிடைக்கும். ஹெல்த்துக்கும் உங்களுடைய வெல்த் சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லாமே சக்சஸா இருக்கும். லீடிங்ல இருப்பீங்க, முன்னுக்கு வருவீங்க. உங்களுடைய பேச்சு, நடவடிக்கை, தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாகவே அமைய போகுதுங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு பகவானுடைய ஓரைய சுப நிகழ்ச்சி செய்யலாம். சொத்து சார்ந்த எண்ணங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்: மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வியாபார ரீதியாக அனுகூலம் ஏற்படும். உடன் வேலை செய்யறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய ஆதரவு அதிகரிக்குங்க. பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வருமானம் கிடைக்கும், தேடல் உண்டாக்கும், பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். தன வரவுகளுக்கு உரிய நாள். எதிர்பார்க்காமல் சில தன வரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யும். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது நல்லது. தெரியாத விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி.
தனுசு ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன் பார்க்கலாங்க. வியாழக்கிழமை தினம் மாசி 7ஆம் நாளுங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே செவ்வாய் பகவானும் 2ஆம் வீடான குடும்ப பாவகத்துல வருமானத்திற்குண்டான ஸ்தானத்துல 6 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குங்க. இரவு 10 மணிக்கு மேல 2ஆம் வீட்டில இருந்து 3ஆம் வீட்டிற்கு ஸ்ரீ சந்திர பகவான் பிரவேசிப்பாருங்க. மகர ராசி அன்பர்கள் இதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், என்ன விதமான மாற்றங்கள் வரும் அப்படிங்கறத இந்த ராசி பலன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு சிலருக்கு திடீர்னு வெளியே போக வேண்டிய சூழல் ஏற்படும். அலைச்சல்கள் கூட உண்டாக்குங்க. சிறு தூர பயணங்கள், அக்கம் பக்கத்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைப்பீங்க. அதை உடனடியா போக வேண்டிய நிலை இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். புதிய முயற்சிகள்ல கேர்ஃபுல்லா இருங்க. எதிலுமே அலட்சியம் இருக்கக்கூடாது. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் பிரவேசிக்க போறார். இதனால புதிய முயற்சிகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. வாக்குவாதம், வீண் பேச்சுக்கள், பிரச்சனைகள் இருக்காதபடி பார்த்துக்கோங்க. ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட பொறுமையை கையாளணுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, உடன் பிறந்தவங்க கிட்ட, கணவன் மனைவி இருவருமே ஒருமித்த கருத்தோடு இருக்கணும். தேவையில்லாத மற்றவர்களுடைய விஷயத்தை பத்தி குடும்பத்துல பேச வேண்டாம். யார பத்தியும் எதிர்மறையாக்க நினைக்காதீங்க. நேர்மறை எண்ணங்கள் வைக்கிறது, இறை வழிபாடு பண்றது உங்களுடைய ராசிக்கு நல்லது. மகர ராசி அன்பர்கள், இந்த நாள் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியில சஞ்சாரம் செய்யறாருங்க. செவ்வரளி மாலை சாற்றி முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆலோசனைகள் கிடைக்குங்க. மன அமைதி என்பது மிக மிக வேண்டிய நாள். காலேஜ் போறவங்களுக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி, படிப்புல சின்ன ஏற்ற இறக்கம் இருக்குங்க. புரிதல் என்பது அவ்வளவு இருக்காது. மற்றவங்களோட, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல உங்களுக்கு நல்ல பேர் வரா மாதிரி ஆக்டிவேட் பண்ணணும். எதிர்மறை எண்ணங்களை பிரசன்ட் பண்ணாதீங்க. நேர்மறையாக இருங்க. எப்பவுமே பாசிட்டிவ் தாட்ஸ் தான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கிறதுக்கு முன்னேற்பாடாக சில விஷயங்களை கவனிக்கணும். வேலையாட்களுடைய ஆதரவு வேணுங்க. தொழில் வியாபாரம் நடக்க, புதிய முதலீடுகள் தொடர்பான எண்ணங்கள் நடக்கலாம். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் என்பது வேண்டும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மத்தியமமான பலன்களை இருக்குங்க. எதையும் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அனுசரித்து இருக்கிறது நல்லது. ஆர்கியூமெண்ட், வீண் விவாத பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் வியாழக்கிழமை தினங்கிறதுனால அம்மையப்பரை வழிபாடு பண்ணுங்க. மகர ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க. வைரவன்பட்டி மார்த்தாண்ட பைரவர் வழிபாடு நீங்க செய்யுங்க. காக்கும் கடவுள், காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் கால பைரவர். அவரை தொழுது வணங்குபவர்களுக்கு எந்த விதமான குறைபாடுகள் இருக்காது. வாழ்க்கை சுகமாக நடக்கும். வியாழக்கிழமை தினங்கிறதுனால நல்ல அறிவு, வீரம், அழகும் பெறுவதற்கு அழகு ஸ்ரீ முருகப்பெருமான வழிபடுங்க. குடும்பம் செழிப்பா இருக்கிறதுக்கு திருமகளை ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடலாம். வியாழக்கிழமை தினம் குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கவும், ஸ்ரீ சரஸ்வதி தாயினுடைய அனுகிரகம் கிடைக்க, கலை மற்றும் கல்வி செல்வத்தை பெற ஸ்ரீ கலைவாணியை பூஜிக்கவும் நல்லது. சரஸ்வதி தேவியை வழிபடுபவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவா சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். நட்பு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலா. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்குங்க. கவனமாக இருக்கணும். வண்டி வாகன பயணங்கள்ல பொறுமை, நிதானம் தேவை. திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க சிந்தித்து இருங்க. சந்திர பகவானோட அனுகிரகம் கிடைக்கணும்னா நல்ல தண்ணீர் குடிக்கணும். கவனமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். அலட்சியம் இருக்கக்கூடாது. அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புது விஷயங்கள் பத்தின தேடல்கள் இருக்கும். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான தொடர்புகள் உண்டாக்குங்க. படிப்புல ரொம்ப கவனமாக, கண்ணும் கருத்துமாக இருக்கணும்.
ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மகர ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கும் போதுங்க, வியாழக்கிழமை தினம் மாசி 7ஆம் நாள்ல உங்க ராசியில 6 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. அதுல சந்திர பகவான் இரவு 10 மணிக்கு உங்க ராசியில இருந்து மீன ராசி 2ஆம் வீடான மீன ராசிக்கு பிரவேசிக்கிறானுங்க. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவகத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்கார். பிள்ளைகளுக்கான விஷயங்கள்ல அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சில நேரம் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அலட்சியம் இருக்கக்கூடாது. மனதளவுல சிறு சிறு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க. அது வரும் போகும். எதுவுமே நிலையா நிரந்தரமாக இருக்காது. மாற்றங்கள் உண்டு. எதிர்பாராத வகையில சில செலவுகள் உண்டாகுங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் என்பது வேண்டும். அனாவசியமான வீண் பேச்சுக்கள், தொந்தரவுகள் இருக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில எச்சரிக்கையாக இருங்க. நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. சந்தோஷமாக வாழ்க்கையினுடைய நிலையை கொண்டு வாங்க. கும்பராசி அன்பர்கள் இந்த நாள் இறை வழிபாடு செய்யறது. குரு பகவான் உங்களுக்கு 5ல் இருக்கிறதுனால ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லதுங்க. காலையிலேயோ அல்லது சாயந்தர நேரத்திலேயோ கோவிலுக்கு சென்று ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு பண்ணீங்கன்னா அனுகூலங்கள் ஏராளம் ஏராளம். உணவு சார்ந்த விஷயங்களிலும் பக்குவமாக இருக்கணும். ஆரோக்கியத்திற்கு தொடர்பான உணவுகளை எடுத்துக்கொள்ளணுங்க. வெளியிடங்களை சாப்பிட்றத முற்றிலுமாக தவிர்க்கணும். கும்பராசி அன்பர்கள் உடன் பிறந்தவங்க வழியில விட்டு கொடுத்து போகணும். எடுக்கக்கூடிய முயற்சிகள மாற்றங்கள் வருங்க. உடன் இருப்பவர்கள் பத்தின புரிதல்கள் வேண்டும். உழைப்பு அதிகமாக இருக்கும். அங்குமிகுமாக போக வேண்டிய சூழல் ஏற்படும். எதையுமே தன்னம்பிக்கையோடு உங்களால் செய்ய இயலாது. சில நேரம் செய்யலாமா வேண்டாமா என்கிற எண்ணங்கள் வந்து போகும். உறுதி தன்மையோடு இருப்பது நல்லது. உணவு சார்ந்த விஷயங்களில் பக்குவமாக பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோக வேலைகள் இருக்கிறவங்க மற்றவங்களுடைய காரியத்தையும் நீங்களே செய்யற மாதிரி சில சூழ்நிலைகள் அமையுங்க. பொருளாதார சம்பந்தமான விஷயங்கள்ல தேடல் அதிகமாக இருக்குங்க. இறை வழிபாடு பண்ணுங்க. பார்வதி பரமேஸ்வரரை வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள், பணம் சம்பந்தமான சங்கடங்கள் அகலுங்க. தெய்வ அனுகூலம் கூடும். சின்ன சின்ன உடல் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தால் கூட அதை உடனடியாக நிவர்த்தி பண்ணுங்க. ஆரோக்கியம் நல்ல விதமாக அமையறதுக்கு இந்த நாள்ல ஸ்ரீ தன்வந்திரி பகவானுக்கான ஸ்லோகத்தை உச்சரிக்கிறது நல்லதுங்க. உடல் நலன், மனநலம் ரெண்டுமே உங்களுக்கு சீராகும். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலாரோகாச சத்தியம் சத்தியம் வதாமியகம்னு வழிபாடு பண்ணுங்க. மாணவர்களுக்கு படிப்புல ஏற்ற இறக்கம் இருக்குங்க. நல்லா படிக்கணும்னு நினைப்பீங்க. இருந்தாலும் தேவையில்லாத சங்கடங்கள் வரும். உடன் படிக்கக்கூடிய நபர்கள் இடத்துல பக்குவமாக நடக்கணும். இன்றைய நாள் தான தர்மங்கள் செஞ்சீங்கன்னா ஓரளவிற்கு சுப பலன்களை பெற முடியும். பெரியவர்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கொடுக்கணும். வியாபாரத்தை கவனிக்கணும். உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகளிடத்தில் ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. எளிமையாக சொல்லக்கூடிய வேலைகளை நீங்கள் சீக்கிரமாக முடித்து விடலாம். கடினமான விஷயங்களுக்கு கூட பொறுமையும் நிதானமாக இருந்து செய்தால் நல்லது. சூழ்நிலைகளை லாவகமாக புரிந்து கொள்ள வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தருங்க. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறதுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகன்னு பார்க்கும்பொழுது நட்பா இருக்கிறவங்க மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்: அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செலவுகள் கூடுதலாக இருக்குங்க. உடன் பிறந்தவங்கள்ட்ட பக்குவமாக நடக்கணும். வீண் பேச்சு, ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. இடர்பாடுகள் நீங்க ஸ்ரீ தன்வந்திரி பகவானை வழிபடலாம். கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வர ஆரோக்கியம் மேம்படுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புரிதல்கள் உண்டாகும். எதையுமே செய்தாலும் மிகச்சரியா செய்யணும்னு நினைப்பீங்க. ஒவ்வொருத்தரை பத்தின புரிதல்கள் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புரிதல்களோடு ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போகணும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயங்கள்ல தீர்க்கமான ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கும். ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில வழிகள் பிறக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கும்பராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட்.
மீனராசி அன்பர்களுக்கு ரசனைத்தன்மையான செயல்களில் மாற்றங்கள் வரலாம். உடன் பிறந்தவர்களுடைய உறுதுணை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பக்கபலமாக செயல்படக்கூடும். லாபகரமான ஸ்தானங்கள் உங்களுக்கு திருப்தியை தரும். பெரிய பெரிய விஷயங்களை சாதிப்பதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு எடுக்கக்கூடிய வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மறைமுக எதிர்ப்புகள் அகலும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி போகலாம். அலுவலக காரியங்கள், ஆபீஸ் தொடர்பான விஷயங்களில் வளர்ச்சி இருக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். எல்லோருடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கலாம். உங்களுடைய கை உயர்ந்தே இருக்கும். தடைகள் இல்லாமல் முன்னேறி கொண்டே செல்வீர்கள். புதிய யுக்திகள் கையாளக்கூடும். நுணுக்கங்களை புரிந்து செயல்படுவீர்கள். ஆராய்ச்சி துறைகளில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பெயர்கள் கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களின் ஆதரவு அதிகரிக்கலாம். நட்பு வட்டாரங்களின் மூலம் நல்ல செய்திகள் வரும். வெளியூர்களுக்கு பயணிக்க வேண்டிய சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான பிரச்சனைகள் தீருங்க. கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை பிறக்கும் நாள். மனதளவிலும் உடல் அளவிலும் நல்ல பலம் பொருந்தியவர்களாக இருப்பீர்கள். ஆத்ம சந்தோஷம் கிடைக்கும். மனோதிடம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவதே உறுதி என்பது உங்களுடைய லட்சியமாக இருக்கும். மோட்டிவேஷன் சம்பந்தமான விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாக்கும். உடல்நிலை, மனநிலை எல்லாமே சீராக இருக்குங்க. மகிழ்ச்சிக்குரிய நல்ல செய்திகள் வரப்போகிறது. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டாக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மற்றவர்கள் முகாந்திரமாக நடக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டிற்குண்டான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடும். பிள்ளைகளுடைய செயல்கள் உங்களுக்கு மன நிறைவை உண்டாக்கும். எதிர்பார்க்கக்கூடிய செயல்களில் வெற்றியும் நல்ல லட்சியங்களும் கொண்டதாக இருக்குங்க. புரிதல்கள் ஏற்படலாம். வியாபாரத்தை மாற்றொரு வழிமுறைகளை கொண்டு கையாள நினைப்பீர்கள். புதிய தொழில் அடிஷனலாக செய்வதற்கான சூழ்நிலைகள் அமையுங்க. பொருள் விற்பனை அமோகமாக இருக்கும். வேலையாட்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கலாம். பெரிய பெரிய கற்பனைகள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்குங்க. 6ஆம் இடம் வேலையில் இருக்கக்கூடிய தாழ்வுகள் நீங்கி உயர்வு நிலைக்கு வருவீர்கள். வெற்றி கொண்டாட்டங்கள் ரசிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. களிப்பு நிறைந்த நாளாக இருக்குங்க. மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் யார் முகாந்திரமாகவோ வந்து சேரும். புதிய திடமாக இருப்பீர்கள். மனோதிடம் அதிகரிக்கும். தைரியம் அதிகரிக்கும். வெற்றி வாய்ப்புகள் உங்கள் பக்கமே இருக்கிறது. மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வுகளில் பங்கெடுக்கக்கூடியவங்களுக்கு வெற்றியாளராக நீங்கள் இருப்பீர்கள். சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். உடல் நலம், மனநலம் இரண்டுமே சிறப்பாக அமையும். அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு தாமதங்கள் விலகும். தடை நீங்கும். புரிதல்கள் உண்டாக்கலாங்க. ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு தைரியம் பிறக்கும். மன வலிமை உண்டாக்குங்க. புதன் பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதி. ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல வருமானம் கிடைக்கும். தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கு. ஜீவனம், வருமானம் உங்களுக்கு திருப்தியை தருங்க. ஏற்றத்தை நோக்கி பயணிக்கிறீங்க. எல்லோருடைய ஆதரவு உங்கள் பக்கம் இருக்கு. இந்த நாள் திருப்திகரமான நன்மை, ஆரோக்கியம் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. ஒளிமயமான எதிர்காலம் அமையட்டும். நல்ல காலம் பிறக்கட்டும். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.